பார்த்தீங்களா, ஒரு 4 அடை வர்ற மாதிரி அரிசி, உளுந்து, கடலப்பருப்பு, துவரம்பருப்பு எல்லாம் ஊற வச்சு அரைச்சிருக்கோம். ஒரு 3 அடை அல்லது ஒரு 4 அடை வரும் எங்களுக்கு. நைட்டுக்கு 2 ஊற்றுனா காலையில் 2 ஊற்றி சாப்பிடுவோம். 1 தான் சாப்பிட முடியும், செரிக்காது எங்கள் அம்மாவுக்கு. நான் வேணால் 2 சாப்பிட வாய்ப்பு இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயம் கொஞ்சம், மிளகு ஜீரக பொடி கொஞ்சம், கார மிளகா பொடி கொஞ்சம், இதை போட்டு கிண்டிக்கிட்டு, வெங்காயம் ஆல்ரெடி போட்டுட்டோம். அதை அரைக்கக்குள்ளேயே மிக்சியில் ஒரு துருவி கொஞ்சம் நசுக்கிற மாதிரி போட்டுருவேன். இப்போ இது போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் கருவேப்பிலை இல்லை, அதுக்கு பதில் வந்து முருங்கைக்கீரையை வந்து உருவி நல்லா கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்குவோம். பொதுவாக அடையில் வந்து கீரை சேர்த்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அடையும் கீரையும் உடம்புக்கு சேரும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி சாப்பிடுவோம். பார்த்தீங்களா, கீரை போட்டு கிண்டியாச்சு. இதில் வந்து வேணால் கொஞ்சம் பெருஞ்சீரக பொடி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அது வந்து உள் சூட்டை குறைக்கக்கூடியது உடம்பை. இதான் இன்றைக்கி நைட்டு டிஃபன். பார்த்தீங்களா, அடைய கீரை அடை. கழுவி இந்த கழுவி சாப்பிடும். எப்பயுமே எங்கள் கழுவி தான் ஃபஸ்ட்டு மம்மு சாப்பிடும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, கேள்வி சாப்பிடுது. டிவி பார்க்குற முகத்தில் அங்கே திரும்பி சாப்பிடுது. கேள்வி நல்லா இருக்கா கேள்வி?